ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். பஞ்சாயத்தை கூட்டுறவங்க உண்மையிலே ஒரு பஞ்சாயத்தாக தான் தொடங்குது. மதிப்புக்குரிய திருசக்தியார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பஞ்சாயத்தை கூட்டிடுவோம். வணக்கம் ஐயா. என்ன வழக்கமா வெளியில உள்ள பஞ்சாயத்தை நம்ம இங்க கூட்டுவோம். பஞ்சாயத்து ராவணா உள்ளேயும் வந்துருச்சு போல இருக்கே. ராவணாக்கு வெளியில உள்ள பஞ்சாயத்தை ராவணால கூட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ராவணாக்குள்ளேயே பஞ்சாயத்து வந்துருச்சு போடுச்சு. இப்பதான் நினைச்சேன் நீங்க வரும்போது பாட்டு பாடுவீங்களேன்னு கேட்பீங்க. என்ன இல்ல நான் கேட்கறதுக்கு தான் இருந்தேன். நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்லைன் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா, அது ஏன் எனக்கு அனுப்புறீங்கன்னு. சரி, நீங்க ஏதோ ஏழரை என்ன எடுக்க போறதா தான் நான் நினைச்சிட்டேன். இல்ல என்ன எதுக்கு அந்த பாட்டை எனக்கு குறிப்பிட்டீங்க? இல்லைங்க, அவங்களுக்கு குறிப்பு இல்ல அப்புறம் எனக்கு இருங்க இல்ல அப்புறம் எனக்கு தேவையில்லாம ஏன் அதை அனுப்பிச்சிங்க? அது ஒரு காரணமா தான் அனுப்பிச்சேன். அது சொன்ன மாதிரி எங்கேயோ உள்ள பஞ்சாயத்து நம்ம எல்லாமே பஞ்சாயத்து கூட்டுறதே பொதுவாக மக்களின் நன்மைக்காக, இல்ல மற்றவர்களின் நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக, மற்றவர்களின் நன்மைக்காக. அது விமர்சனம் பண்ணா கூட ஏதோ ஒரு வகையில மக்களுக்கு அது நன்மை அப்படிங்கிற வகையில தான் அதுக்கு தான் பஞ்சாயத்தே கூட்டுறோம். பஞ்சாயத்து கூட்டுறவங்களையே பஞ்சாயத்துக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கே அப்படின்றத பார்த்துட்டு தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அண்டங்காக்கைக்கும் கோயில்களுக்கும் பேதம் புரியலே, பேதம் புரியலே. அது நம்ம தப்பு இல்லையே. இல்ல உங்களை சொல்லலனா, புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். பட் அவங்க புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். அவங்க புரிஞ்சிக்கலனாலோ இதுல புரிஞ்சிக்க மறுத்துட்டாலோ, இல்ல அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் அவங்கள புரிஞ்சுக்க விடாம செஞ்சிட்டாலோ, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. வேணாம், அதுக்கப்புறம் வேணாம், நம்ம வேண்டாம். நானும் பேசக்கூடாது தவிர்க்கிறேன், பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த கட்சியில் இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள் உண்மையான தம்பிங்க தங்கைங்க, ஒரு பெரும் பற்றோட மதிப்போட தான் என் மேலே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். சரிங்க. அதாவது நம்ம நாட்டு நடப்புக்கு நம்ம இல்லை இதை நம்ம ஒதுக்கிட்டு போகணும், புறந்தள்ளிட்டு போகணும்னு சொல்றதே யாருடைய நன்மைக்காகவோ தான். ஒரு இயக்கம், ஒரு சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு மரியாதையினால தான். இல்ல அதை நம்ம பேசவே வேணாம், விட்டுருவோம். அதை விட்டுருவோம். நாட்டு நடப்புக்கு வந்துருவோம். நம்ம அது என்னத்துக்கு அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு. சரிங்க, இல்லைங்க, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க கொஞ்சம், ஆனால் ஒரு அடி நீங்கள் தள்ளிக்கிறீங்களா, இல்லை நான் பின்னால் போய்க்குவா? ஏன் என்னத்துக்கு? ஏங்க வழக்கமாக கேமரா எங்கே இருக்குது அங்கே தான் இருக்கும், நானும் எங்கே இருக்கும், நீங்கள் எங்கே, அது கரெக்டான இடைவெளியில் தானே ஐயா இருக்கிறோம். என்ன ஏங்க, நான் இப்போது நீ காலையில் கொஞ்சம் நேரம் முன்னால் டிவி பார்த்துட்டு வந்தாங்க நிகழ்ச்சிக்கு முன்னால். சரிங்க. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம பேசுகிற பல விஷயங்கள் ஒரு விமர்சனம்னு வைக்கும்போது சிலருக்கு அது இனிப்பாகவும் சிலருக்கு கசப்பாகவும் இருக்கும். வேற ஒரு விஷயம் இந்த பக்கம் இனிப்பாகவும் அந்த பக்கம் கசப்பாகவும் இருக்கும். இப்படி நம்ம விருப்பு வெறுப்பு இல்லாம பேசுறோம் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்னு இது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தா கூட நம்மளுடைய சேஃப்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் இப்பெல்லாம் இப்ப நீ காலையில அந்த டிவியில பார்த்ததுல இருந்து யாரையுமே எங்க வீட்டுல கூட ஏதாவது ஏங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 அடி தள்ளி நின்று தான் நான் பேசுறேன். அவங்க நினைச்சுப்பாங்க ஏதோ மரியாதையினால இருக்காது, உள்ள சந்தோஷப்படுவாங்க. உண்மை அது இல்லை. உங்களுக்கு ரகசியத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீ காலையில பாக்குறேன், நேற்று கரூர் நிகழ்ச்சியில ஒரு தாவேகா இளைஞர் சக்தி, அவர் ஒரு இளைஞர், கரூர் விஜயபாஸ்கருடைய ஃபோட்டோலாம் போட்டு சைக்கிளில் வராரு. முன்னாலேயும் ஃபோட்டோ, பின்னாலேயும் ஃபோட்டோ வராரு. இருங்க, நம்ம அக்காப்பாரா இருக்கவங்க கூட எடுத்த உடனே இப்போ என்ன, நான் உங்கள் கையை கடிச்சு வச்சிருவேன், நான் தள்ளி இருக்கணும்னு சொல்கிறீங்களா? என்னுடைய சேஃப்டியை நான் பார்க்குறேங்க. ஏங்க, எங்கள் வீட்லேயே நான் 4 அடி தள்ளி இருக்கேன்னு சொல்லும்போது நான் ஒரு 4 அடியாவது இருக்கணும். 3 அடி தான் இருக்கு போல இருக்கு. ஒரு 6 அடி தள்ளிக்கிறீங்களா? ஏங்க உங்களை கடிச்சு வைக்கேன். அங்கே அவன் கரூரில் கடிச்சு வச்சான், சரி நம்ம போலீஸும் நம்ம கவர்மெண்ட்னு உரிமையாக கடிச்சிருப்பான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டுங்க, அப்படி செய்ய முடியும் இல்லைங்க, அது கரெக்டு. நீங்கள் கடிச்சிருவீங்க, நான் உங்களை சொல்லலை. நான் இப்போ எந்த மனிதர்கள் பக்கத்துலையும், ஏங்க இப்போ நீங்கள் ரைட்டு ஏகலைவன் யாரோ ஒரு தம்பி நம்மகிட்ட பேசுகிறாரு, சார் நீங்கள் தானே அந்த யூடியூப்பில் ராவணாவில் பேசுவீங்க, மற்ற யூடியூப்லாம் பேசுவீங்க,
நான் ரொம்ப பெருமையா ஆமாங்க ம். நான் தான் திருசக்தியார். சரி. அப்படி கையை பிடிச்சி கடிச்சிட்டான்னா நான் எங்க போவேன்? ம். அதுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, ம். மனுஷன் கடிச்சாலும் நாய் கடிச்சா மாதிரி விஷம், அதுக்கும் ஊசி போடணும். ம். முன்னால காலத்தெல்லாம் தொப்புல சுத்தி 14 ஊசி போடுவாங்க. இப்போ எங்க போடுவாங்க, எப்படி போடுவாங்கன்னு நமக்கு தெரியல. தெரியல. அதுக்காக போய் கடிபட்டுட்டு போய் அவன் பாருங்க உரிமையா வந்துட்டு அந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் ம். படத்தையும் அவனும் ஒண்ணா இருக்கிற அந்த ஐடி எடுத்து காட்டுறான், என்ன உள்ள விடுங்கன்னு. ம். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஆல்ரெடியாக ஃபுல்லாகிடுச்சு, விட முடியாதுன்னு அங்கே இருக்கிற கோவத்தில் அவங்களுடைய புதுசாக சேர்ந்த கட்சியினுடைய தளபதி படத்தையும் அந்த பேனரு இவங்க எல்லாம் கிழிக்கிறான், தாறுமாறாக கிழிச்சு எடுத்து போட்டு பண்ணி கல் எடுத்து அடிக்கிறான், பாட்டில் எடுத்து அடிக்கிறான். ம். அப்புறம் உச்சகட்டமாக தான் வந்து அதை புரிஞ்சிக்கல நம்ம போலீஸ். அவன் ம். உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், புரியுதுல்ல உங்களுக்கு? டிஎஸ்பி ஆமாம், டிஎஸ்பி வந்து அங்கே புரிஞ்சிக்காதனுடைய விளைவு தான் ஆச்சு. கையை பிடிச்ச அப்படியே வட்டமாக கடிச்சு வச்சுட்டான், கடிச்சிட்டான். புரியுதுங்களா? உடனே வந்து அவர் வந்து அவன் வந்து கையை விடுவிக்கலன்னு போலீஸ்காரங்கெல்லாம் போட்டு பண்ணோன்னா 2 அறை விட்டு ம். அவனை வந்து நார்மலாக சைக்கிளை ஓரம் கட்டிட்டு அவனை கைது பண்ணியிருப்பாரு ம். இந்த டிஎஸ்பி. அந்த நேரம் அவருடைய நேரம் பாருங்க, ம். அப்பதான் சிஎம் கான்வாய் ம். பாஸ் ஆகுது, முடிச்சிட்டு கிளம்புறாரு. அது கிளம்புறாரு. அப்போ அந்த சமயத்துல வந்து ம். வழியில ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. கடைசியில் என்னன்னா கடிச்சவனை விட்டுருவாங்க, ம். டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ம்ஹும். இது அப்படிதான் நடக்கும் ஆமா, வழக்கமா. சரி. அதை அவாய்ட் பண்ணதுக்காக விட்டுட்டாங்க. அவன் சாயந்தரம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஜாலியாக அதே மாதிரி சைக்கிள் நிறுத்திட்டு இருக்கான். ம். இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இன்னும் டக்குன்னு இந்த டயலாக் இங்கே சொல்கிறீங்க, உண்மை உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ? இல்லை, நான் பஞ்சாயத்து கிளப்புறேன். ஏன் அது எப்பவுமே நீங்கள் கிளப்புறது நான் பதில் சொல்கிறதுங்க. ஒரு தடவை மாற்றி நான் பஞ்சாயத்து கிளப்புறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. சரி கிளப்புங்க, சொல்கிறேன். இந்த அந்த இளைஞன் ம். டிஎஸ்பியை ம். கடித்ததற்கு யார் காரணம்? ஆஹா, இது நல்லா இருக்குது. இது யார் காரணம்னா அது அரசு தான் காரணம். அவரை விடலை, உள்ளார ஒரு உரிமையோடு வந்திருக்கிறாரு. அதுவும் வந்து இல்லைங்க, ஐடி கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வராருங்க, நான் கட்சிக்காரன்னு சொல்லிட்டுன்னு. இல்லை, நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்புறம் யாரு காரணம்? நான் உண்மையை தான் ஏற்றுப்பேன், உண்மை மாதிரி இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். சரி. முதல்வர் விஜய் வந்து அந்த கூட்டத்தில் என்ன பேசினார்? ம். என்ன பேசினார்? நிறைய சப்ஜெக்ட் பேசினார். நிறைய சப்ஜெக்ட் பேசினார். ஒரே 5 டயலாகா பேசினாரு. வழக்கம் போல டயலாக் எல்லாம் பேசினாரு. எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்து பேசினாரு. தில் இருக்கா, திராணி இருக்கா, அப்புறம் வந்து டேஷ் இருக்காங்கிற மாதிரி ஒரு பேசினாரு. அதெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் வந்து அநாகரிகம், ஒரு முதல்வர் அப்படி பேசக்கூடாது, அதை டேஷ் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அது ஒரு அர்த்தம் வேற மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் அவருடைய வழக்கம். எழுதி கொடுத்ததா அவர் பேசுகிறாரு, அந்த மாடுலேஷனோட கரெக்டாக. அவர் நடிகராக இருந்து வந்தவர், இயக்குனர் என்ன கதை வசனகர்த்தா எழுதி கொடுக்குறாரோ, இந்த இடத்துல கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறேங்க, இந்த இடத்துல கொஞ்சம் டோன் கம்மியாக இருக்கணுங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நக்கலுங்க, இந்த பக்கம் திரும்பணுங்க, அதெல்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்தது பேசுகிறாரு. நமக்கு புரியுது. இந்த பையன், நான் சொன்ன கேள்விக்கு பதில் உண்டா? இந்த பையன், அதாவது தாவேகா இளைஞர் கடிச்சதுக்கு யார் காரணம் என்று நான் யூகித்து விட்டேன். யார் காரணம்ன்றீங்க? முதல்வர் விஜய் தான் காரணம். ஏன், என்ன அவர் என்னங்க பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? அங்க நிகழ்ச்சிக்கு போறாரு, அதை தாண்டி வேற என்ன பண்ணாரு அவரு? கரூரில் 41 உயிர்கள் இழப்பிற்கு காரணம் காவல்துறை தான் பேசினாரா இல்லையா முதல்வர்? ஆமா. அப்போ அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம், இளைஞர்களுக்கெல்லாம் காவல்துறை பேர்ல கோபம் வருமா வராதா? அந்த காரணம் தான் முடிச்சு கடிச்சு வச்சுட்டார கைய. நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு, முதல்வரே சொல்லிட்டாரு, தளபதியே சொல்லிட்டாரு. கரூர்ல 41 உயிர்கள் இழந்தது மட்டும் இல்லாம அதனால நம்ம தளபதிக்கு ஒரு சிபிஐ விசாரணை வந்ததுக்கு காரணம் இந்த காவல்துறை தான். அப்படி இருக்கும்போது அந்த காவல்துறையிலேயே பாருங்க, இருக்கிறதுலயே யார் வந்து அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்த ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய அதிகாரி டிஎஸ்பி. கான்ஸ்டபிளை கடிச்சான அவரு கடிக்கல, டிஎஸ்பி கரெக்டா கடிச்சிருக்கான். புரியுதுங்களா? அந்த கோபம் வெளிப்பட்டு இருக்குது. அன்னைக்கு சம்பவம் நடக்கும் போதும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு தகவலை விஜய் கிட்ட சொல்ல வச்சதே ஒரு டிஎஸ்பி வச்சு தான் சொல்ல வச்சோம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க காவல்துறை டிஜிபி. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அப்புறம் அதே அந்த டிஎஸ்பின்னு சொன்னா டிஎஸ்பி யாரா இருந்தா நான் கடிச்சு வச்சிருக்கேன்னு கடிச்சிருக்காரு. ஒரு அடையாளம் தானுங்க, இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல் தானே. இதுக்கு பேர் தான் அடையாள அரசியல். என்ன கண்டுபிடிப்பு பாருங்க பாருங்க. அப்போ அந்த டிஎஸ்பி தப்பு பண்ணா கூட அந்த டிஎஸ்பியை தேடி போய் நம்ம கடிக்க முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்ல, அவர் இப்ப எங்க போஸ்டிங்ல இருக்காரோ இதுக்காக சைக்கிள்ல போய் எவ்வளவு தூரம் போக முடியும்? அவர் 300 கிலோமீட்டர் தள்ளி போஸ்ட் பண்ணிருப்பீங்க, 700 கிலோமீட்டர் தள்ளி போஸ்ட் பண்ணிருப்பீங்க. அங்க போய் செலவு பண்ணிட்டு போய் கடிக்க முடியுமா? இருக்கிற டிஎஸ்பி தான் கடிக்க முடியும். அப்போ டிஎஸ்பியா பார்த்து கடிச்சா பாருங்க. இதுல
மக்களே, ம். காவல்துறை அதிகாரிகளே பத்திரமாக இருங்கள். முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்காரு? காவல்துறை தான் காரணம். அன்னைக்கு என்ன அந்த மாதிரி பழி வாங்கிட்டு என்ன மன உளைச்சலுக்கு ஆனா ஆளாக்குறது. அதே முதல்வர் தான் இன்னைக்கும் காவல்துறைக்கு அவர் பொறுப்பானவர். ஆமாங்க. தனக்கு கீழே உள்ள காவல்துறையை போட்டு கொடுத்துட்டாரு. ம். இப்போ அது மட்டும் இல்லாம இது விசாரணை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரியல. ம். காவல்துறை தான் காரணம்னு மக்கள்கிட்ட சொல்ல, ம். இவங்களுக்கு அரசு வேலையும் கொடுக்க போக, ம். அரசு வேலை கொடுத்தது வந்து தற்காலிகமாக தான் ஏற்றுக்க முடியும். ம். அதை தற்காலிகமான வச்சுக்கலாம். ஏன்னா வந்து யாரோ வழக்கறிஞர் போட்டவர் வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு தீரன் ஒருத்தர் தற்காலிகமாக தான் கொடுப்பாங்க. அதை ஏன்னு கேளுங்க. ம். ஏற்கனவே பல ஆயிரம் பேர் வந்து டெம்பரரியாவே 5 வருஷம் தான் 10 வருஷம் வேலை இருக்கிறாங்க, நிரந்தரம் ஆகல. இன்னைக்கு நிரந்தரம் பண்ணுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாம இதுக்கு மட்டும் உடனே permanent ஆ போட முடியாது. கொடுத்துருவாங்களா என்ன? டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்தவனுக்கே தற்காலிகம் தான் சொல்லும்போது ஆமா. அப்போ ரைட்டு. ம். இதெல்லாம் ஒரு அந்த பக்கம் அந்த அரசு வேலையில் உள்ள பிரச்சனைகள் இருக்கு. ம். அது கொடுத்துருக்க கூடாதுன்னு அவர் மாஸ்டர் ஐயா தோழர் சண்முகம் அவரும் வந்து அவர் சுப்பராயன் இவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னா, இது அதிகார துஷ்பிரயோகம்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ம். இந்த அரசு வேலை கொடுத்தது ம். நீங்க உங்க கட்சி மூலமா ஏதாவது தனியார்கிட்ட வேலை வாங்கி கொடுத்தா அது பரவாயில்ல. ம். ஒரு கட்சி விழாவில் நடந்தது. நான் கூட இன்னொரு நிகழ்வுல கேட்டிருந்தேன். நாளைக்கு ஒரு நடிகை வந்து ஒரு நகைக்கடையை திறந்து வைக்குது. ம். நான் நடிகைன்னு எந்த நடிகைன்னு பேரை கேட்டு என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. நான் கேட்க மாட்டேன். ஏதோ ஒரு நடிகை. இல்ல நான் கேட்கவே மாட்டேன். அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் உஷாரா ஆயிட்டேன். நான் உஷார் நான் ஆயிட்டேன். இந்த மாதிரி எதனா ரொம்ப துடுக்க எதனா பேசிடக்கூடாதுன்னு கவனமா இருக்கிறேன். சரி சரி. அதை வந்து இல்லை, யாரோ ஒரு நடிகை, பொதுவான நடிகை வந்து அவங்க வந்து நான் பிரபலமான நடிகைன்னு வைங்க. ஒரு நான் யதார்த்தமா சொல்றேன், ஒரு கடை திறக்கிறாங்க. யாரோ ஒரு நடிகை, பிரபலமான நடிகை. பிரபலமான சரி, நடிகை. யாருன்னு அவங்க வந்து தெரியாது. சரி நம்ம வந்து யாரையும் சொல்லலை, பேர் சொல்லலை. ம். ஒரு நகை கடை, துணி கடை, சூப்பர் மார்க்கெட், ஏதோ இதெல்லாம் அப்படிதானே பிரபலம் வந்து திறந்து ஆமா. வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு. ம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கில் ஜனங்க வந்து அந்த நடிகையை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்க பப்ளிசிட்டி போட்டுவாங்க. இந்த தேதியில் நாங்கள் இந்த டயத்துலன்னு சொல்லி பேப்பர்லலாம் கொடுத்துருவாங்க. அந்த நடிகையை பார்க்கறதுக்காக வருவான். அந்த நகை கடைக்கு அது ஒரு விளம்பரம். ம். அந்த இடத்துல ஒரு நெரிசல் வருது. ம். அசம்பாவிதம் நிகழ வேண்டாம். ம். நம்மளை மீறி நடந்துருது. ம். யார் ஷோவில் நடக்கலையா திமுக ஆட்சியில் ஆமா. அந்த மாதிரி வந்து நடந்துருது. ம். நடக்கக்கூடாது, நடந்து விடுகிறது. ம். அப்போ இந்த ஆட்சி, இந்த முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சி, ம். அந்த நடிகைன்னா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ம். அந்த கடையை திறந்து வைத்த நடிகை அவங்கள பார்க்கறதுக்காக வந்த கூட்டத்தில் யாருக்கோ ஒரு பாதிப்பு வந்துடுது. ம். ம். அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பாரா? ம். நான் கேட்கறது நியாயமா இல்லையா? ஏன்னா அன்னைக்கு நடந்தது என்ன, அரசு இல்ல. விழாவா? இப்ப மரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து ஒரு நடிகர், கரெக்டுங்களா? நடிகர் அரசியல் வந்திருக்காரு. ம். இன்னும் வேட்பாளர் கூட முழுசா ஆகல. அன்னைக்கு நான் சொல்றது அதான் அன்னி தேதியில தான் சொல்றேன். ம். அரசியலுக்குள் நுழைந்த ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவ்வளவுதான். நடிகர்ன்றதுக்காக தான் அந்த கூட்டம் வந்தது. சரிங்க. எல்லா அரசியல்வாதிக்குமா வருது? சரி. இப்ப அந்த மாதிரி நடிகைக்கு போற அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா வேலையை கொடுப்பாங்க. வேலை கொடுப்பீங்களான்னு நீங்க கேக்குறேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த யாரு? நான் போக மாட்டேன். நான் ஏன் நடிகை சும்மா கூட்டத்துக்கு போங்க, போறேன்? போய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் எனக்கு வந்து ஒரு இல்ல. வேலை எதனா ஆச்சுன்னா வீட்டுல வேலை யாருக்குன்னா கிடைக்குதான்னு கூட ட்ரை யாரு? பண்ணி ஆஹா, நான் என்ன கேக்குறேன்னா கொடுப்பீங்களான்னு தான் கேக்குறேன். நான் எந்த கூட்டத்துக்கு நான் போற போற மாதிரி இல்ல. சரிங்க. நான் வந்து கூட்டத்துக்கு போனா மேடையில நான் இருக்கணும். ம். ம். அதுதானே புரியுது. ஆமா. ஏங்க முதல்வர் சொன்னா ஒத்துக்கிறீங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? அதானே. முதல்வர் வந்து அவரு வேன் மேலதான் நிப்பாரு. ம். முதல்வர் வந்து கீழே இறங்கி வந்து பேசுவாரா? ம். அப்படி பேசுறா கூட 10 பவுன்சர் வச்சு தானே பேசுறாரு. ஆமா, ஆமா. எப்போ நடிகரா இருக்கும் போதே அப்படிதான். ம். அரசியல் உள்ள நுழையும் போதே பவுன்ஸரோட தான் வந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் ஆட்சியில முதல்வர் பதவியில உட்கார்ந்துருக்காரு. தமிழக மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக உட்கார்ந்துருக்காரு. ம். அப்படி இருக்கும் பொழுது அவர் மட்டும் அப்போவே பவுன்சரோட வருவாரு. நான் வந்து ஏன் வந்து எனக்கு எந்த நடிகையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ம். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு அதாவது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு சில அரசாங்கத்துக்குன்னு. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கும் 30-35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து எல்லா வகையிலையும் வசூலாச்சு. அதை பற்றி நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லலை. சரி, அவங்களுக்கு கொடுத்தா அந்த பணம் வந்து அந்த உயிரை மீட்டு வராது என்றால் கூட ஏதோ ஒரு விதமான ஆறுதல். பட் அரசு வேலை என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். இதுல வேற வந்து நினைவு சின்னம் வைக்கிறாங்களாம் 41 பேருக்கு. ஆமா, அவங்க வந்துட்டு இப்ப கார்கில் போர்ல நின்று அங்க அதான் சொன்னேன். இந்த ராணுவ வீரர்களுக்கு புல்வாமால நடந்தது, அப்புறம் அங்க நடந்தது, இங்க நடந்தது, இந்த மாதிரி ராணுவ இது இல்லை போலீஸ்காரர்கள், காவல்துறை கூட யாராவது கூட்டத்தை கண்டுபிடிக்க போகும்போது உயிரிழந்தவர். நீங்கள் எத்தனையோ பேர் வந்து
நான் சொல்லுது இந்த லேம்ப் போஸ்ட்டில் ஏறி அந்த இது பண்ணும்போது டக்குன்னு அங்கே எவனோ வந்து கவனிக்காமல் இபியில் வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன் பண்ணிடுவான். எத்தனையோ லேம்ப் போஸ்ட்டில் போய் ஏறின மின் ஊழியர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க. அவங்களுடைய வேலைலாம் பார்த்தீங்கன்னா போன முறை மழையில் கிட்டத்தட்ட இடுப்பு மார்பளவு தண்ணியில் தந்தி கம்பத்தில் வந்து உள்ளே இறங்கி நின்று கம்பிலாம் இழுத்து அதான் அந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான ஒரு தங்களுடைய உயிரை பணயம் வைத்து பாதுகாப்பை பணயம் வைத்து மக்கள் சேவையில் சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறானா கூட அப்படி அவசியம் அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி குடும்பங்களுக்கெல்லாம் அரசு வேலைன்னு சொல்லி பல வருஷ கணக்காக அது கொடுக்கப்படாமல் இருக்கு. அதுவே நிலுவையில் இருக்குது. 8000 பேருக்கு மேல நிலுவையில் இருக்கு. இந்த வாரிசுகளுக்கு இந்த மாதிரி பணியில் இருந்தவங்களுக்கு அடுத்த வேலை தான் சொல்றேன். அப்படி இருக்கும்பொழுது இப்ப நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்க. இப்ப நீங்க நினைவு சின்னம் இந்த 41 பேர் எதுக்கு? ஒரு நடிகரை பார்க்கும் ஆர்வம் கூட இல்லை, ஆர்வ கோளாறு நெரிசலான இடத்துல. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க, நீங்க நடிகை கூட்டத்துக்கு போங்க, நான் ஏன் போக மாட்டேன்றேன். ஐயா நெரிசலான கூட்டத்துல போய் நம்ம போய் சிக்கிக்கிட்டு நம்ம மூச்சு செலவு வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு என்னதுக்கு ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு செலவு வைக்கணும்னா அதுக்கு வந்து நீங்களே சொந்தமா காசு கொடுத்து செலவு வச்சுங்க. இப்படி இல்ல நடிக்கிற நிகழ்ச்சிக்கு போலாம்ல, அங்க போய் கலந்துக்கிட்டு எதனா செலவு வச்சிருவாங்கல்ல. எனக்கு அங்க வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து யார் வந்து செருப்படுத்தி வீசினா, யார் வந்து பாட்டில் எடுத்து வீசினா, எதனால வந்துச்சு, இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் முடிஞ்சு அது தெரிஞ்சு உங்களுக்கு அது யாருக்கு செலவைக்கணுமோ அவங்களுக்கு செலவைக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. அது வரைக்கும் யாருடைய ஆட்சி இருக்கும், எது மாறும், ஆட்சி மாறுமா காட்சி மாறுமா தெரியாது. இதுல வேற புதுசா வேற ஒரு சொல்ல வர்றது அதுதான். எனக்காக இப்படி நடந்தவங்க, இப்படி உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு நான் செலவை அதான் அடையாளம் இல்லைங்க. நீ அந்த நம்ம கேட்கறதே என்னன்னா, இவர்கள் அரசுக்காகவோ மக்களுக்காகவோ மக்களை பாதுகாக்கவோ பொதுமக்களை, மக்கள்னா பொதுமக்கள், இப்போ இராணுவம், ஓரளவுக்கு காவல்துறை ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் இல்லை, மக்கள் பணியில் ஈடுபடக்கூடிய மின் ஊழியர்கள், அப்புறம் வந்து இந்த வெள்ளத்திலேருந்து பேரிடர்லேருந்து காப்பாற்றக்கூடிய ஊழியர்கள், தீயணைப்பு வீரர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு உயிர் இழந்தவர்கள்னா, இப்போ ஒரு பெரிய எங்கேயோ தீ பற்றிச்சு, அதை காப்பாற்றுறதுக்கு போகும்போது சில சமயம் அந்த தீயணைப்பு வீரர்களே சில பேர் இறந்து போயிடும், நிகழக்கூடியது. அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து அந்த டியூபை விட்டு மேலேருந்து ஒரு வயசான அம்மாவை வந்து இறக்கும்போது கடைசியாக அவங்கள காப்பாற்றிட்டு 10 பேரை காப்பாற்றிருப்பான், ஆனால் அவன் உயிர் மாட்டிக்குவான். இது நடந்திருக்கு பொதுவாக. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமான சூழ்நிலையில் மக்களுக்காக தன்னுடைய உயிரை பணியில் உயிரிழந்தவர்களுக்கு வந்து நீங்க நினைவு சின்னம் வைக்கலாம். வேடிக்கை பார்க்க வந்துட்டு உயிரை விட்டவங்களுக்குலாம் நீங்க வந்து நினைவு சின்னம் வைக்கிறீங்க உங்க ஆட்சியில. ஏன்னா நீங்க உங்களுக்கு புரட்சியை வந்து பிடிக்கல, உங்களுக்கு எது உங்களுக்கு புரட்சி பண்றதெல்லாம் பிடிக்கல. 41 பேர் உயிரிழக்க செய்வதுதான் புரட்சியா? வேற என்ன புரட்சி? இல்ல வேற என்னன்னு இல்ல அப்ப இன்னைக்கு எனக்கு நான் ஒன்னும் தெரியாத ஆளுங்க, நான் நாட்டுப்புறத்தான் இல்லைங்க, வேற என்ன புரட்சின்னு கேட்கறேன் உங்களுக்கு. இல்லைங்க, நான் எனக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு நீங்க 41 பேர் வந்து உயிரிழந்தது நீங்க இழக்க வச்சீங்க, நான் சொல்லல, உயிர் இழப்பு ஏற்பட்டது, அதை புரட்சி என்று சொன்னால், நாளைக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து 410 பேர் வந்து இறந்த வேடிக்கை பார்க்க போய் அவங்க 410 பேர் இறந்து போனாலும் புரட்சி அப்படின்னு சொன்னால், புரட்சி என்ற வார்த்தையை தயவு செய்து கொச்சைப்படுத்த வேண்டாம். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆட்சி இன்னைக்கு வந்துட்டீங்க, எவ்வளோ நாள் ஆட்சியில் இருப்பீங்க தெரியல, அது மக்களுடைய விருப்பம். எவ்வளோ நீங்கள் போடுற கணக்குகளுடைய இது. இதில் வேறு 5 இடைத்தேர்தலில் வந்து ஜூலை 31 வரைக்கும் ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஒரு விராலிமலை இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படி, அதில் ஏன்னா வழக்குகள் இருக்குன்னு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது அதுக்கப்புறம் தடை தாண்டி போகலாம், இல்லை தடை அவங்க போய் உடைக்கலாம். போகும்போது அதுக்கு கூடிய இன்னொரு அப்பீல் அவங்க போவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி தொடர் இது நடக்கலாம், வழக்கு விசாரணைகள் நடக்கலாம். நினைவு சின்னம் வைக்கிறீங்களே, நீங்கள் இப்படி வச்சுட்டு போயிடுவீங்க. வேற ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சு வரலாம், வந்து வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எதுவும் நிரந்தரம் சொல்ல முடியாது, எல்லாமே நிரந்தரம்னு சொல்லணும். நம்ம வர்றது மட்டும் நிரந்தரமா நம்பிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா நிரந்தர முதல்வர்னு சொன்னாங்க. யாருமே இந்த உலகமே நிரந்தரம் என்றும் நிரந்தர முதல்வர்னு சொன்னவங்க இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க. ஆமா, விஜய் கிட்ட. ஆமா, இனி வரும் நிரந்தர முதலமைச்சர் இவர் தான் இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு இவர் சொல்றாங்க. ஸோ அவங்க எங்க வந்தாலும் அவங்கள பார்த்து நிரந்தர முதல்வர்னு சொல்லி அவங்களுக்கான பலனை, இங்கேயும் டயர் இங்கேயும் டயர். ஆமா சரி, ஆமா, அது அதனாலதான் பாவம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய் உலர்ந்து போயிருக்கும். ஏன்னா டயர் இல்லையா, அதனால வாய் உலர்ந்து போயிருக்கும்.
இல்லைங்க, பாராட்டி பாராட்டி வாய் உலர்ந்து போயிருக்கும்னு சொல்ல வந்தேன். நீங்க தப்பா அதை நினைச்சு பார்த்து கும்பிடணும், டயரை பார்த்து ஆமா. கும்பிடணும். அது ஒரு பழக்கம், அது தோஷம். அது எங்க போனாலும் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் சரி, இருக்கும். சரி, அது என்ன பண்ணிட்டாங்க. தொடுங்களேன் கொஞ்சம். இப்ப அது நான் உங்களுக்கு அப்படியே மெய் மறந்து இல்ல லாகி- அதுல ஒருத்தர் பேசியிருக்காரு. ம். இது அதாவது என்ன பேசியிருக்காருன்னா, அப்படியே நமக்கு வந்து கேட்டா என்ன சொல்றது, ம். புல்லரிக்கும் ம். அவர் என்ன பேசினாருன்றது. ம். ஏன்னா கரெக்டா அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லலைன்னா சமூக குற்றமாயிடும். சமூக குற்றமாயிடும். என் தோளில் கை போட்டு ஒரு போட்டோ எடுக்க முடியுமா சார் என்று கேட்டேன். ம். யாரு? முதல்வரிடம். ம். சரி என்று சொல்லி எடுத்துக்கொண்டார். ம். என் வாழ்நாளில் இப்படி ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. ம். கரூர் விஜயபாஸ்கர். கிட்டதான் அங்கேயும் சொன்னங்க, அம்மாவை நான் டயரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டுமான்னு கேட்டேன், உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. நான் அங்க Correct. சொன்னீங்களே. எனக்கு புரியுது. சரி. இப்ப நான் சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்றேன். ம். இதை நீங்க அங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவச்சிருப்பாங்க. ம். அம்மா இருக்கும்போது கேட்டிருந்தோம்னா சும்மா ஒரு ஞாபகத்துக்கு சொல்றேன். என் தோளில் கை போட்டு ஒரு போட்டோ எடுக்க முடியுமா சார் அப்படின்னு இன்னைக்கு கேட்டார். சரிங்க. அன்னைக்கு இந்த சாருக்கு பதிலா மேடம்னு மாத்தி இதே கேள்வியை கேட்டிருந்தாருன்னா ம். இவ்வளவு நேரம் இவருக்கு செலவு வச்சிருப்பாங்க. வச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சரி. அது ரைட்டு. ம். இது இப்படி வந்து ஒரு அதாவது ஒரு கட்சி இல்லை, கொள்கை இல்லை, சித்தாந்தம் இல்லை. ம். இவர் பேர்ல ஏற்கனவே வந்து 100 கோடிக்கு மேல இவர் பேர்ல வழக்கு இருக்கு. ம். அவர் இன்னொருத்தர் இருக்காரு. ம். யாரு? இதே பெயர் கொண்டவர் விராலிமலைக்காரர். ம். அவரு வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கேயோ போய் ஒரு மேக்கப் அமைச்சர்னு சொல்றாங்க. ம். மகிழ்ச்சியான அமைச்சர் போல இருக்கு. அவரு ம். மகிழ்ச்சியா இருப்பார் போல இருக்கு. ம். அவர்கிட்ட போய் வந்து எப்படிலாம் வந்து பணம் பண்ணணுன்றதை பற்றிலாம் வந்து அதாவது அரசியல் நுணுக்கங்களை அவருடைய அனுபவத்தில் வந்து இருக்கிற அது காவாவும் இருக்கலாம், பேட் காவாவும் இருக்கலாம். ம். 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 குட் கா ம். நீங்கள் வேற ஏதாவது நினச்சிக்க போறீங்க. ம். குட் கா, ம். பேட் கா, ம். எப்படி வேணா இருக்கலாம். ம். ஏதோ ஒன்று போய் அவர்கிட்ட போய் சொல்ல போகும்போது யார்கிட்ட போய் சொல்லும் போது அந்த மேக்கப் அமைச்சர் என்று சொல்லப்படுபவர் ம். ம். அவர் மகிழ்ச்சியான அமைச்சர்னு வச்சுங்களேன். அவர் பேரை சொன்னாலே மகிழ்ச்சியா இருக்கும் ம். அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ம். ஒரு ஆனந்தமா இருக்கக்கூடியது, மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது, சந்தோஷமா இருக்கு. ஏதோ அவர்கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் பண்ணா இப்படி எங்கெங்கெல்லாம் வந்து எப்படி வசூல் பண்ண. அதாவது நீங்க புதுசு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, ரூட் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி வரும், எப்படி இது பண்ணணும், அப்படின்றதெல்லாம் எப்படி செட்டில் பண்ணிக்கணும், ஒரு பிரச்சனை இல்லாம பண்றேன் அப்படின்னு சொல்றாருன்னு. அதான். அதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க நீங்க மக்களுக்கு. பொதுமக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது இல்ல, ம். ஏங்க இவர் இவ்வளவு நாள் அங்க இருந்தாரு, அங்கிருந்து எதுக்கு இங்க வந்தாரு, இவரால என்ன பயன்? ம். இதான் பயன். எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி தப்பு பண்ணலாம், ம். எப்படி மக்கள் பணத்தை வந்து சுருட்டலாம், ம். எப்படி வந்து அதை வந்து மறைக்கலாம், ம். சட்ட ரீதியாக. ஏங்க அவர் முன் அனுபவத்தை வந்து இப்போ உங்ககிட்ட நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க உங்க ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு என்ன தெரியுமோ அதனை சொல்லி கொடுக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் வந்து எனக்கு சொல்லிக் இப்ப கொடுக்க என்ன மாட்டீங்களா? கேட்டீங்கன்னா, ஐயா வந்து ஒரு பத்திரிகை நடத்தணும் இல்ல ஒரு ஊடகம் நடத்தணும்னா ம். உங்களுக்கும் ஏற்கனவே நீங்களே வந்து பல வருடங்கள் அதில் அனுபவம் உள்ளவர். ம். இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு கூடுதல் அனுபவம் இருக்கும்போது ஐயா இந்த போது இது சொல்லலாம், இது சொல்லக்கூடாது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது ம். சொல்லுவோம். ம். அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு தெரிஞ்சது அதான். ம். எப்படி எப்படி வந்து சுருட்டலாம். ம். ம். இல்லைங்க, சுருட்டலாம்னா அத குட்கா காலி பாக்கெட்டை சுருட்டுறது ஆ. சொல்லாதீங்க. தப்பாலாம் நம்ம இல்லைங்க, தப்பா பேச மாட்டோம். அங்கங்க குப்பையா கிடக்குது அதை வந்து இந்த சுருட்டி குட்கா எப்படி- இதெல்லாம். ஆ. அதையெல்லாம் எப்படி சுருட்டி அதை சுத்தப்படுத்தலாம், ம். சுருட்டி ஒரு சுத்தப்படுத்தலாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டா போயிட்டு இருக்கிறாராமே. போயிட்டு இருக்காரு. இதுல இப்பவே என்ன சொல்றாங்கன்னா, ம். ஒரு பைசா ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட அரசுல வந்து ஊழலே கிடையாது அப்படின்னு முதல்வர் பேசினார். இல்லைங்க, இப்போ அவர் சொல்றது வெளியில மக்கள்கிட்ட இந்த மாதிரி தாலுக்கா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா லஞ்சம் அது இதுன்னு கேட்கலாம வேலையை முடிச்சு கொடுக்குறாங்க, உட்கார வச்சு பேசுறாங்க. எவ்வளோ பெரிய மாற்றம்லாம் சொல்ல வராரு. ம். கோட்டைக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு கும்மி அடிக்கிற வேலையை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்றத பேச மாட்டேங்கிறாங்கன்ற. ஆமா, கோட்டைக்குள்ள மட்டும் இல்ல, ம். எல்லா இடத்துலயும் இவரே வந்து சொல்லிக்கிறாரு. ம். நான் வந்து ரீல்ஸ் இது என்ன ரீல் தாய்மாமன் இல்லை, ரியல் தாய்மாமன்னு ம். ஒரு எம்எல்ஏ ஏற்கனவே அவர் பேர்ல வந்து ஸ்ரீவைகுண்டம் அந்த விஜி சரவணன், அன்னை சரவணன், ம். ம். அவர் பேர்ல ஏற்கனவே பாலியல் வன்முறை, ஆனா வழக்கு பதிவு பண்ணல, ம். கைது என்ன வழக்கு சொன்னீங்க? பாலியல் வன்முறை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஆ. அது ஒரு சேவை அப்படின்னு சொல்லணும் நீங்க. எது அது ஏங்க அவங்க பண்ணா அது ஞானசேகரன் பண்ணதும் அப்ப சேவை,
இப்போ போக போக அது பேர் என்ன, நீங்க இப்படி வந்து வன்முறையா வார்த்தைகளை வந்து திணிக்க கூடாது. இது ஒரு அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா ஒரு சேவை கூட இல்லாம என்ன போச்சு, வழக்கு போடாம இருக்கிறோம் பாத்தீங்களா இன்ன வரைக்கும். ஆமா, அது மட்டும் அது மட்டும் இல்ல, அவர் சவுடு எவ்வளவு பெருமையா இல்ல இருக்கு. இல்ல சவுடு மணல், அப்புறம் அது என்னமோ ஒரு வண்டல் மணல்லாம் கடத்துறதுக்கு லோடுக்கு 300 ரூபா வாங்குறாராம். அது மட்டும் லாட்ரியில் வாட்ஸ்அப் நடத்தியிருந்தவர் 500 குரூப்பு. இப்போ எல்லாரும் வெளியில் பேசுகிறாங்கன்னு அவர் ஃப்ரெண்டு பேருக்கு அதை மாற்றிட்டாராம். இதை விட லேட்டஸ்ட்டாக உள்ளது சொல்கிறேங்க. 2 பேருக்கு மாற்றிட்டாங்கன்னா தெரியாது இல்லை, தெரியாது. இந்த மறு வச்சுட்டு வந்துட்டா ஒரு மீசை வச்சுட்டா தெரியாது இல்லை, அந்த மாதிரி இது சினிமாவில் வர மாதிரி. அதுக்கப்புறம் முந்தானத்தை இது 2 நாள் 3 நாள் அவர் என்ன இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நுகர்வோர் வாணிப அங்கே போயிருக்காரு. அங்கே இவர் எம்எல்ஏ அங்கே போயிட்டு என்ன அந்த வண்டியில் ஏற்றுறீங்களா, என்ன ஏற்றுறீங்க ரேஷனு, அது லாரியில் ஏற்றுறான். லாரியிலேயே அந்த மிரர் இல்லை, கண்ணாடி இல்லை, இந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு. அப்புறம் அந்த கீழே இது வந்து டயர் வந்து தேஞ்சிருக்கு. அப்புறம் அந்த பதிவு எண் வந்து சரியாக படிக்க முடியல. இந்த டிரைவர்கிட்ட கேட்டோன்னா அவன் டிரைவர் இதெல்லாம் எங்கள் மேனேஜர் ஓடி ஓடி டயர் தேஞ்சு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் கேள்வியெல்லாம் லாரி ஓனர்கிட்ட கேட்கணும். அவர் தான் கான்ட்ராக்டராக இருப்பார், இல்லை அது இருக்கும். எங்கள் மேனேஜர்கிட்ட கேளுங்க. உடனே ஒரு மேனேஜருக்கு ஃபோன் போட்டு என்ன இந்த மாதிரி இருக்கு எல்லாம் கேட்டார். கண்ணாடி வந்து கண்ணாடி டயர். உடனே அந்த மேனேஜர் வந்து உன் வேலையை பாட்டு போ. யாரு? ஒப்பந்த புள்ளிக்கார டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டருடைய மேனேஜர். அவன் எம்எல்ஏன்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு ஏதாவது இதில் வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா அங்கே உள்ளுக்குள்ள உள்ள சிவில் சப்ளைஸில் அதிகாரி இருப்பார்ல, மூத்த அதிகாரி, அவர்கிட்ட போய் பேசு. என்ன கூப்பிட்டு ஏன் கேள்வி கேட்குற, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்குறான். அவன் ஏதோ விஷயம் தெரிஞ்சவனா இருப்பான் போல இருக்கு, கேட்டிருக்கான். ஏன்னா அவங்ககிட்ட போய் பேச வேண்டியது இல்லை. நீங்கள் அங்கே ஒரு எம்எல்ஏ வந்து இன்ஸ்பெக்ஷன் போகிறாரோ ஆய்வு போகிறாருன்னா போகலாம், மக்கள் பிரதிநிதி. ஆனால் அங்கே இருக்கிற மூத்த அதிகாரியை பக்கத்தில் வைத்து கொண்டு தான் நீங்கள் வந்து எந்த ஆய்வும் செய்ய வேண்டும். ஏதாவது நீங்கள் சந்தேகமோ உங்களுக்கு குறைபாடோ இருந்தால் அவர்கிட்ட கேட்கலாம். அதை விட்டுட்டு டிரைவர்கிட்ட அந்த டிரான்ஸ்போர்ட்டு கான்ட்ராக்ட் அவன் மேனேஜர் அவங்ககிட்டலாம் போய் கேட்டு, இதெல்லாம் விட முக்கியம் பார்த்தீங்கன்னா இவர் அது கேட்குறாரு பாருங்க. இதை வந்து கீழந்து லாரி கீழந்து தவேக்க துண்டு போட்ட ஒரு தொண்டர் இளைஞர் ரீல்ஸ் எடுக்கிறார். அதானே இப்போ வேலை வந்துருச்சுங்க பாருங்க, இடத்துக்கு வந்துட்டீங்க. சந்தனம் அங்கே சுற்றி கித்தி அங்கே வந்து நிற்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறமும் ஒரு செய்தி இருக்கு. இது என்ன ஃபேக் நம்பரா? அதுக்காக தான் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சரியா படிக்க முடியாத வச்சிருக்கீங்களா, ஏமாத்திர முடியுமா, எல்லாம் பில்டப் கொடுத்துருக்காரு. இப்போ வலைதளத்தில் வந்திருக்கு. அவர் வந்து இந்த அனாதையாக இறந்து போனவர்களுக்காக வந்து ஒரு அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி வாங்கி விட்டுருக்காராம். நல்ல விஷயம்தான் நம்ம சொல்லலாம். இப்போ அது எப்போ வாங்கி விட்டுருக்காரு, அது எப்போ விட்டு இப்போவா முன்னாலே விட்டாரா, அமத்தம் ஓடுது வருது. அதுக்கு பேர் சொர்க்கரதம்னு வச்சு ஏதோ உண்மையிலேயே நன்மையை கருதி செய்திருந்தால் பாராட்டலாம், அதை பற்றி ஒன்று. ஆனால் அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபேக் நம்பர். சரி, இப்போ இது 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 நீங்க உண்மையிலேயே அந்த காரணத்துக்காக தான் இந்த வண்டி வச்சிருக்கீங்களா? அப்படி உண்மையிலேயே அந்த காரணத்துக்காக இருந்தா தான் திருடி பிறரை நம்பான்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம செய்த இவங்க என்ன செய்திருப்பாங்களா ஒரு எண்ணத்துல. ஆமா, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மதுரையில தங்கபாண்டின்னு ஒரு எம்எல்ஏ இது சொன்ன உடனே வருது. அவர் பாட்டில் என்ன பண்ணிட்டாரு, முதல்வர் பிறந்த நாள், தளபதி பிறந்த நாள்னு சொல்லி ரேஷன் அரிசியா எடுத்து 1000 பேருக்கு ஆளுக்கு 5 கிலோ கொடுத்துட்டார். ரேஷன் அரிசி என்பது மக்களுக்கு இலவசமாக மத்திய அரசு உதவி நிதியில அவங்க அளிக்கிறது. அது வந்து மாநில அரசு மூலமாக அளிக்கப்படுகிறது. சரி பரவாயில்ல, மாநில அரசுன்னு வச்சுப்போம். மாநில அரசு இலவசமாக கொடுக்கறது எப்படி? எம்எல்ஏ வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோ, 1000 பேருக்கு 5 கிலோன்னா ரேஷன் அரிசியை வந்து இலவசம், அப்போ மக்களுக்கு இலவசமாக போடுறதை எடுத்து முதல்வர் பெயர்லையோ தன்னுடைய பெயர்லையோ வந்து கட்சி பெயர்ல வந்து கொடுக்குறாருன்னா இது வரைக்கும் அவர் மீது என்ன நடவடிக்கை? தங்கபாண்டின்னு பேர் மதுரையில எம்எல்ஏ. இப்படி நீங்க வந்து சொன்னீங்கன்னா நினைவு சின்னம் வைக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள்ல இன்னைக்கோ ஒரு நாள் ஆட்சி மாறலாம், 31ல மாறலாம், முன்னால மாறலாம், தெரியாது. மாறும் ஒரு சூழ்நிலை வந்தா வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க வந்து அதுக்குள்ள நாங்க தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி, ஏன்னா திமுகலேருந்து வந்துட்டாங்க, அதிமுகலேருந்து வந்துட்டாங்க, பெரிய கட்சி இப்போ நாங்க தான். ஆமா,
ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ம். ஆட்சி போச்சுன்னு வச்சுங்க, ம். அன்னைக்கு புதுசா யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க தான் பெரிய கட்சி. அவன் இங்க நடந்து நாளைக்கு அங்க நடக்கும்ல. அங்கேருந்து இங்க வந்தவனுக்கு ஆமா. இங்க இருந்து அங்க போறதுக்கு தண்ணி வத்திருச்சுன்னா கொக்கு பறக்கும்ல. எவ்வளவு நேரம் வந்து ஆக போகுது, போயிருவான். உங்களுக்கு நடந்து நாளைக்கு அங்க நடக்கும். ஆமா. ம். ஆனானப்பட்ட ஓபிஎஸ் இப்பதான் வந்தாரு. ம். வந்த களைப்பு தீர்றதுக்குள்ள அவர் வந்து அவரும் ஒரு மகனும் வந்து தாவேக்காவுக்கு போலாமான்னு பேசிட்டு இருக்காங்களாம். ஓ, இது வேற நடந்துகிட்டு இருக்கா? ஆமா. ஓஹோ. அவர் ஏதோ ஒண்ணு செட்டில் ஆகலைங்க. இல்லைங்க, அவர் அந்த இது ஏதோ காசா பணமான ஏதோ ஒரு கம்பெனியில பணம் போட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த பணம் முதலீடு வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தான் மாப்பிள்ளை கூப்பிட்டாராம். முக்கிய குடும்பம் மாப்பிள்ளை முன்னால, இப்போ உள்ள மாப்பிள்ளை இல்ல, முன்னாள். அவர் இன்னாலும் மாப்பிள்ளை தான், ஆனா முன்னாள் ஆட்சியில் மாப்பிள்ளை. அவர் வந்து நான் வாங்கி கொடுக்குறேன்னாரா. அப்புறம் அவங்க ஆட்சியே படிச்சு அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்க அது மட்டும் இல்லை, இவரை பத்தி ஏன் கவலைப்படுற, இவரால என்ன யூஸ் இருக்குது, அது ஒண்ணும் இல்லை. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 59 பேர்ல ஒரு ஆளை உட்காந்துருக்கு போறாரு. அவர் வந்து இப்போ சரி நம்ம வந்ததே இதுக்குதான், வசூல் பண்றதுக்கு தான் வந்தோம், அந்த பணத்தை விட்ட பணத்தை பிடிக்கலான்னு வந்தோம். இவங்க அதுக்கெல்லாம் சரிப்பட மாட்டாங்க. யாரு? திமுக. அதுக்கெல்லாம் அந்த வசூலுக்கு நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காது. நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? எப்ப பாரு இல்லைங்க, நல்லது பேசுறோம் சார். ஆமா. அதனால அவர் இல்லைங்க, அவரும் என்ன பண்ணாரு, நம்ம இதை வந்து வசூல் பண்ணாதானே, அப்ப யாரு இது வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, அதனால அங்க போறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்லணும்னா, இப்படிதான் இந்த கரூர் விஷயத்தை முடிச்சிட்டு அதான் சொன்னேன். அந்த கரூர்ல நினைவு சின்னம் வைக்கிறீங்களே, அங்கதான் வர்றேன். நாளைக்கு ஒரு கால் ஆட்சி மாறலாம், மாறாமல் இருக்கலாம். மாறினால் அங்க ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து ஒரு ஒரு ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தய வீரர், அந்த மாதிரி மாரத்தான் வீரர், அவருக்கு ஒரு நினைவு ஓடுற மாதிரி ஒரு நினைவு சின்னம்னு சொல்லி அங்க வச்சுட்டு, இது வந்து ஓடி போனவர் சின்னம், சாரி அதாவது ஓட்டப்பந்தய வீரர் அப்படின்னு சொல்லி நினைவு சின்னம் வச்சா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி நிகழ்வுக்கு உள்ளதெல்லாம் வந்து நீங்கள் கட்சி சார்பாகவே வச்சா கூட எங்கே வைக்க போறீங்க? பொது இடத்துல தானே வைக்க போறீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா பரவாயில்ல, உங்கள் கட்சி அலுவலகத்துக்குள்ளே வச்சுக்கிட்டா, பனையூரில் வச்சுக்கிட்டா பரவாயில்ல, இங்கே வந்து வச்சிருக்கீங்க. இது ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, இப்போ கடை தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்கிறது ஒன்று, சாமிக்கு வச்சது எடுத்து ஊருக்கு உடைக்கிறது அப்படின்னு. இங்கே வந்து இப்போ தேங்காய் உடைக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அதே மேடையில். கோயில் நிலத்தை எடுத்து அது ஒண்ணும் இல்லைங்க, அதுவும் கரூர் தான். அதுவும் எத்தனை 3104 ஏக்கரா நிலம், எத்தனை கோடி மதிப்பு. அது வந்து 25,000 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. 25,000 கோடி மதிப்பு. சரி, அது வந்து ஏற்கனவே வந்து திமுக, அதாவது இதற்கு முன்னால் உள்ள ஆட்சிகளில் அந்த கோயில் நிலம் வந்து யாருக்கோ குத்தகையாக சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அதுல இருக்காங்க. இதை நடுவில் வந்து பத்திரப்பதிவில் வந்து இது அவங்களுக்கு வந்து இதை வந்து வித்துடலாம் மொத்தமாக, குத்தகையோ வாடகையோ விட்டது பத்தாதுன்னு அவங்களுக்கே வித்துடலான்னு அந்த திமுக அரசு வந்து ஒரு முடிவு பண்ணிச்சு. அவங்க முடிவு பண்ணுவாங்க, அவங்க பெரியவங்க அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க, தெரியும் நமக்கு. அவங்க அறநிலையத்துறை வச்சிருக்கிறதே எதுக்காக நமக்கு தெரியும். அவங்க முடிவு பண்ணும் போது டக்குன்னு ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கெல்லாம் போகணும் போது பத்திரப்பதிவுலேருந்து அதை விற்பதற்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டாங்க. இப்போ இந்த அரசு அந்த தடையை நீக்கிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குத்தகைக்கு யாருக்கு கொடுத்தீங்களோ கோயில் நிலத்தை எடுத்து வித்தரலாம், அவ்வளவுதான், கிட்ட கொடுத்துடலாம். இல்ல, அந்த இடத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது, திமுக அரசு அவங்க குத்தகைக்கு விட்டாங்க, இல்ல அதிமுக திராவிட ஆட்சின்னு வச்சுங்க, திமுக அல்லது அதிமுக ஆட்சி, அவங்க வாடகைக்கு விட்டாங்கன்னா, குத்தகைக்கு விட்டாங்கன்னா, ஒண்ணு ஊழல் லஞ்சமா இருக்கணும், இல்ல வேண்டியவனுக்கு கொடுத்துருக்கணும், இல்ல ரெண்டுமா இருக்கணும். அதே ஆட்களுக்கு தான் நீங்களும் அது விற்கிறீங்கன்னா, ஆளா முக்கியம், ஆளுங்களா முக்கியம். அதுக்குள்ள காந்தி தெரிவார்ல, அதுதானே முக்கியம். காந்தி சிரிக்கணும், அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆட்சி மாறினாலும் காந்தி வந்து அவர் சிரிப்பை நிறுத்தக்கூடாது. ஆமா. இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கரூர் நினைவு சின்னத்தெல்லாம் விட்டுட்டோம், இப்ப இதுக்கு வரோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது வந்து 25,000 கோடி ஆச்சா. கரூர்ல வேற நம்ம தளபதி வந்து நிறைய பஞ்சு டயலாக் விட்டார். ஓகே, எழுதி கொடுத்தாங்க, பஞ்சு டயலாக, பஞ்சு டயலாக் இல்லைங்க, எதிர்கட்சிகளை பஞ்சு பஞ்சாக ஆக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா திமுகவை, திமுக தானே முக்கியமா சவால் விட்டாரு.
திமுகவை பார்த்து தான் திமுகன்னு சொல்லியே பேசினார்ல. ம், ம், அந்த மாதிரி வரும்போது ம். இங்க ஒருத்தர் இருந்தாரு, ம். ஒரு கரூர் கம்பெனிக்காரர்லாம் சொல்லி பேசுறாரு. செந்தில் பாலாஜி தான் பேசுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதெல்லாம் ஓகே. ம். அது அவரு அரசியல். நம்ம ஒன்றும் அரசியல் நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை. ம். அரசியல் அப்படிதான் பேசுவாங்கன்ற கணக்கில் ம். திமுக இருந்திருந்தா மட்டும் பேசியிருக்க மாட்டாங்களா? அதனால வந்து சரி. அது பேசும்போது என்ன பண்றாரு, ம். லயன்ஸ் ஆர் ஆல்வேஸ் லயன்ஸ் ம். அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஏற்கனவே ஒரு ஒருத்தர் டயலாக். டயலாக். சரி. இது ஒரு 4-5 வரி. ம். இது வந்து அதாவது சிங்களா வராதுன்னு நம்ம படத்துல வரும். ரஜினி சொல்ற மாதிரி. அது வந்து அந்த இதோடைய சுருக்கம் தான். ம். இது வெள்ளக்கார ஒரு யாரோ ஒரு சொன்னது. அது லயன்ஸ் ஆர் ஆல்வேஸ் லயன்ஸ்னு ஐரோப்பாவில் எங்கேயோ சொன்னது, வெளிநாட்டில் ம். எப்போவோ சொன்னது. இவர் வந்து அதை அந்த 4-5 வரியை நேற்று அது அவர் என்ன பண்ணுவார், முதல்வர் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக படிச்சிட்டாரு. ம். இப்போ என்னன்னா இந்த வலையதளத்தில் இருக்கானுங்க பாருங்க, விஷமகாரனுங்க. ம். இந்த மாதிரி விஷமம் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணாங்க, ம். கரூரில் வந்து கலெக்டரே பாஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் ம். பத்திரிகையாளர்களை வந்து அந்த விழா நிகழ்ச்சியிலேருந்து எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாங்க ம். போலீஸில். ம். பத்திரிகையாளர்களாம் நாங்கள் கலெக்டர் பாஸ் வச்சிருக்கோம், அதெல்லாம் கிடையாது, வெளியே போங்க. ம். அவர் புஷி ஆனந்த எனக்கு ஒன்றும் புரியல. ம். இந்த மாதிரி சிஎம் கலந்துக்கிறார் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா, குறிப்பாக பத்திரிகைகளுக்கு 1-2 பேருக்கு, ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு வீடியோ கேமராமேனுக்குன்னு பாஸ் கொடுப்பாங்க கொடுத்துருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து. பாஸ் கொடுத்தவங்களே வெளியே நிற்க வச்சுட்டாங்க. ஆமாங்க, ஆ. பாஸ் கொடுத்தவங்கள வெளியில நிக்க வைக்கல. ம். ஏற்கனவே உள்ள வந்துட்டான் அவன். ம். அவனை வெளியில போக சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அப்ப இருக்கு. என்ன அவன நல்ல விஷயம் இல்லை, நீங்க உள்ள இது அனுப்ப ஒரு நல்ல காரியங்க. இல்லைங்க, ஆ. உள்ள அனுப்பலன்னா ஒருத்தன் கடிக்கிறான், ம். பேரிகேடை தாண்டி உள்ள அனுப்பலன்னா ஒருத்தன் கடிக்கிறான். ம். இந்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்தோஷப்படணும். ம். தாவேகாட்டில் வந்து கடிக்காம வெளியே அனுப்பிச்சு வச்சு கடிக்காம வெளியில அனுப்பிச்சாங்களேன்னு பத்திரிகைக்காரர்கள்லாம் இந்த அரசை நோக்கி கும்பிட வேண்டும். ம். கடிபடாமல் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டாரு, பள்ளிக்கூடம்லாம் வந்து அரசியல் இது ஆக்கிடுறாங்க, அங்க வந்து விஜய் படத்துல அந்த முதல்வர் முகம் மாதிரியே போட்டது, அதெல்லாம் நல்லா வரிசையா சொல்லி பள்ளிக்கூடத்துல போய் டான்ஸ் ஆடினது, போனது, வந்தது, இதெல்லாம் வந்து போட்டு ஒரு வழக்கு போடுறாரு. அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்புது. இந்த சமயத்துல அமைச்சர் ராஜ்மோகன் அவரே சொல்லிட்டார், யாரும் உத்தரவு போட்டு பள்ளிகள்லாம். ஆனா இத்தனை அவர் உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் ஒரு பள்ளியில இந்த நிகழ்வை, முதல்வர் பேசும் நிகழ்வு, கட்சி நிகழ்வு, இந்த நிகழ்வை இல்ல இருங்க வர முதல்ல அவர் மந்திரி சொன்னது என்னன்னா, அரசியல் நிகழ்ச்சி எதுவும் நடத்தக்கூடாதுன்னாரு. டிவி பாக்குறது அரசியல் நிகழ்ச்சியா? பிள்ளைங்க வந்து டிவி பாக்குறது, பள்ளிகளில் இடம் பெற வைக்க கூடாது, பள்ளிகளில் இடம் தரக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ அங்க வந்து திமுகவை எதிர்த்து பேசுறது, செந்தில் பாலாஜி எதிர்த்து பேசுறது, நீங்கள் தாராளமாக பேசுங்க, நான் ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன், உங்கள் இஷ்டம், என்ன வேணால் பேசலாம். எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்பில்லாத விஷயம். அவங்க தலைமை ஆசிரியர் ஏங்க அந்த 41 பேர் செத்து போனது என்னமோ சுதந்திர போராட்டமா? அது இந்தியாவோட சுதந்திர போராட்டமா? அது அந்த பசங்களுக்கு நாளைக்கு என்ன எண்ணம் வரும்? நம்மளும் இந்த மாதிரி போனா செலவிப்பாங்களா, இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்ற எண்ணம் வரும். ரெண்டாவது, தேவையில்லாமல் இவர் இந்த கட்சி அந்த கட்சி இதெல்லாம் அவன் மனசுல குழப்பிப்பான். சில பேர் வந்து இவர் தான் நல்ல கட்சின்னு நினைப்பான், இல்ல வந்து அந்த கட்சி தான் இவ ஏதோ ஒரு தேவையில்லாத நினைக்கிறேன்னா தலைமை ஆசிரியர் நினைச்சிருப்பாங்க. அது எப்படி ஒலியும் பாட்டு போடுவாங்க, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் காட்டலாம்னு நினைச்சு ஸ்கிரீன்ல வச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவரும் வந்து நாம ராவணா நேயர்கள் வந்து நம்ம பாட்டு பாடினா விரும்புறாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு விரும்பியா இருப்பாரு. ஏன்னா முதல்வர் பேசினாங்களே, அது என்ன ஓடி ஓடி அதை வேட்டையாடுங்க அப்படின்னு ஒரு இப்போ வந்த வேட்டைக்காரன், சமீபத்தில் வந்த வேட்டைக்காரன் படம், அது பழசு இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை, இப்போ வந்த படம், அந்த படத்துடைய அந்த பாட்டெல்லாம் பாடினார்ல, சரி அதுவும் ஒரு பாட்டெல்லாம் போட்டால் பசங்க கொஞ்சம் குஷியாவாங்க, நல்ல மூடு வரும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ணியிருக்காரு. ஆக கரூரில் இவ்வளவு வேலை நடந்திருக்கு. ஆனால் கரூரில் ஒருத்தர் கஜானா வச்சுருந்தாரு, நம்ம பேசியிருக்கோம், அந்த பேங்க் எல்லாம் கிட்டத்தட்ட பேங்க் சொல்லக்கூடாது, பிரைவேட் பேங்க்ன்ற விட இன்னும் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே வச்சிருந்தாரு, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா வச்சிருந்தாரு. அவர் தொழில் சுத்தம், அது சுத்தம். அவரு அது பாவங்க, சில பேர் அதாங்க ராசி. இவர் பாருங்க, பேங்க்ல இல்லைங்க கரன்சி என்றதுக்கு ஒரு 4 கவுண்டர் 12 கவுண்டர் வச்சிருந்தாங்க, லாயர்லாம் உட்கார வச்சிருந்தாங்க, வட்டிக்கு விடும்போது அதை செக் பண்ணணுன்றதுக்காக. ரைட்டு, இது பாருங்க,
இந்த விதி கர்ம வினைன்னு சொல்றாங்க பாருங்க, இது எவ்வளவு வந்து நம்ம நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ பாருங்க. ஒருத்தர் கண்டக்டரா வாழ்க்கையை தொடங்குறாரு எங்கேயோ வெளி மாநிலத்துல, அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழியன் மூச்சு தமிழியன் பேச்சின் பாட்டெல்லாம் பாடி சூப்பர் ஸ்டார் ஆகி 75 வயசுலயும் ஏதோ வந்து ஆக்டிவா போய் ஏதோ டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் பண்ற மாதிரி நடிக்கிறாரு, போறாரு வராரு. 75 வயசுலயும் பாவம் நடிக்கிறார். எதுக்காக? சாப்பாட்டுக்காக. சரி, என்ன நீங்களாலும் சாப்பாடு 2 இட்லி சாப்பிடுவோம், அவர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார் போல இருக்கு. இந்த வயசுலயும் அவர் நிறைய கோடிகள் வாங்கிட்டு ஒரு படத்துக்கு 100-150 கோடி வாங்குறாருன்னாங்க. அதனால நிறைய இட்லி சாப்பிடுவார், எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனாலும் வந்து அவர் பாருங்க 75 வயசுலயும் உடல் உழைப்பு, நடிக்கிறாருனால அது உடல் உழைச்சி தான் சாப்பிட்றாரு. அதே கண்டக்டரா இருந்தவர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அவருக்கு பாருங்க திருவண்ணாமலையை சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் சிங்கப்பூர்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம சிங்கப்பூருக்கு அதே அவசியம் பேசுறோம். இதுல வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்றது ஒரு தொலைதூர நோக்கத்தோட அவர் பண்றாரு. நீங்க எல்லாம் சிங்கப்பூர் போய் தான் நீங்க பார்க்கணும், போகணும், பாஸ்போர்ட் விசா செலவு, நேரடியா இங்க வந்துட்டீங்கன்னா சிங்கப்பூரா நீங்க பார்த்தரலாம் அப்படின்னு நான் அப்படி ஒரு கனவுல இருந்தேன். அவரை போய் நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அடுத்த பஞ்சாயத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம். அந்த சிங்கப்பூர்ல ஒரு இன்னும் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து கவலை ஒண்ணு இருக்கு, அது நம்ம பேசுவோம், நம்ம அடுத்த முறையில பேசுவோம். நன்றி, வணக்கம் ஐயா.